வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோ கொலோகேஷன்ஸ் பார்க்க போறோம். கொலோகேஷன்ஸ் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். எப்பவுமே மக்கள் இந்த 2 வார்த்தைகள சேர்த்தாப்புல தான் பேசுவாங்க. அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி கோவோட சேர்ந்தாப்புல வரும் அப்படின்ற மாதிரியான கொலோகேஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி கோவை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நிறைய லிங்கிங் வெர்ப்ஸ் இருக்கு. இப்போ பி வெர்ப்ஸ் இருக்கு, பிகம், கெட், டர்ன். அதே மாதிரி கோ கூட ஒரு லிங்கிங் வெர்ப். ஸோ இந்த கோவை எப்போ நம்ம லிங்கிங் வெர்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட் அண்ட் தட் இஸ் அன்டிசைரபிள். ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து மாறுது, அது நமக்கு விரும்பத்தகாததாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இது இப்படி ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கோவோட காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ். அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாரு, அவருக்கு இப்பதான் ஒரு 30-31 வயசு தான் இருக்கும். 30ஸ்ல தான் இருக்காரு. அதுக்குள்ள வழுக்கையா போயிடுச்சு. வழுக்கையாகி விட்டார் அப்படி நம்ம சொல்லுவோம். ஹி இஸ் பிளைண்ட் அப்படின்னா அவர் எப்பவுமே அவருக்கு கண்ணு தெரியாதா, இல்ல என்ன ஆச்சு அப்படி நம்ம ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? இல்ல, அவருக்கு வந்து விபத்துக்கு பிறகு அவர் குருடாகி விட்டார், அவருக்கு பார்வை போயிடுச்சு அப்படி சொல்லுவோம் தமிழ்ல இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. கண்டிப்பா அது வந்து விரும்பத்தகாதது. இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வந்து கோவோட காம்பினேஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் பிசிக்கல் ஸ்டேட்னு சொல்றப்போ கோ பிளஸ் அட்ஜெக்டிவ்ஸ் இப்படி வரப்போகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கொலோகேஷன் கோ பால்ட். வழுக்கையா போறது. அவன் 30 வயசு தான் ஆகுது. 30னா 30, 31, 32, 30ஸ்ல இருக்கான். அதுக்குள்ளேயே அவன் வழுக்கையாகி விட்டான், அவன் தலை வழுக்கையா போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நம்ம சொன்ன காம்பினேஷன் கோ பால்ட். ஹி வென்ட் பால்ட், பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஹி வென்ட் பால்ட் இன் ஹிஸ் 30s. ஹி வென்ட் பால்ட் இன் ஹிஸ் 30s. விபத்துக்கு பிறகு அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு, அவர் பார்வை இழந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அஃப்கோர்ஸ் பிளைண்ட் இல்லையா? அப்போ கோ பிளைண்ட், இதுதான் காம்பினேஷன். கோ பிளைண்ட் பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஹி வென்ட் பிளைண்ட் ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட். ஸோ அவர் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவருக்கு பார்வை போனது அப்படின்றத நம்ம சொல்றோம். ஹி வென்ட் பிளைண்ட் ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட். அஃப்கோர்ஸ் இதை நம்ம ஹி லாஸ்ட் ஹிஸ் சைட் ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட் அப்படி கூட நம்ம சொல்லுவோம். இது இன்னொரு விதம். அவளுக்கு ஒரு காது செவிடாயிடுச்சு. ஸோ செவிடாகி விட்டதுங்கிறப்ப முன்னாடியே இல்லை, ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு கட்டத்தில் அது வந்து அவள் செவிடாகி விட்டாள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ செவிடு அப்படின்னா டெஃப்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால ஷி வென்ட் டெஃப். கோ டெஃப்ன்றதான் கொலோகேஷன். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஷி வென்ட் டெஃப் இன் 1 year. ஒரு காது மட்டும். ஷி வென்ட் டெஃப் இன் 1 year. அந்த ரேஸுக்கு அப்புறம் அந்த குதிரையால ஓட முடியாமல் போய்விட்டது, அந்த குதிரை முடமாகி விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். பந்தயத்துக்கு பிறகு குதிரையால் ஓட முடியாமல் போய்விட்டது, இல்லாது முடமாகி விட்டது. ஸோ முடமாறதுன்னா நம்ம வந்து லேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால த ஹார்ஸ் வென்ட் லேம் ஆஃப்டர் தி ரேஸ். அந்த ரேஸுக்கு அப்புறம் தான் அது இப்படி ஆணுச்சு. த ஹார்ஸ் வென்ட் லேம் ஆஃப்டர் தி ரேஸ். குளிர்ல என் விரல்லாம் அப்படியே மரத்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். குளிர்ல என் விரல்கள் மரத்து போயிடுச்சு, என்னோட ஃபிங்கர்ஸ். இப்போ மரத்து போறத வந்து நம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதே மாதிரியான காம்பினேஷன் தான் கோ நம். அதுதான் நம்ம இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால மை ஃபிங்கர்ஸ் வென்ட் நம் இன் த கோல்ட். மை ஃபிங்கர்ஸ் வென்ட் நம் இன் த கோல்ட். நான் அவளை பாராட்டினப்போ அவன் முகம் அப்படியே செவந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ சேஞ்ச். பொதுவாக கலர் சேஞ்சஸை குறிக்கிறதுக்கு நம்ம டர்ன் என்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ டர்னோட காம்பினேஷனாகவும் இதை யூஸ் பண்ணலாம், கோவோட காம்பினேஷனாகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ரெட் இல்லையா? இப்போ கோ ரெட் அப்படின்ற காம்பினேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அவளை பாராட்டிய போது when I complimented her, she went red. இல்லைன்னா her face went red அப்படி வேணாலும் சொல்லலாம். She went red when I complimented her. இப்போ நம்ம முகம் செவந்து போறத மட்டும் இல்லை, முகம் வெளிரி போறது அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ வெளிரி போனது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த நியூஸை கேட்டதும் அவன் முகம் அப்படியே வெளிரி போயிடுச்சு, அவன் முகம் வெளிரி போனான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்போ he went pale when he heard the news. He went pale when he heard the news. ஸோ இந்த இடத்துல கொலோகேஷன் வந்து go pale
அதுதான் நம்ம இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ல வெண்ட் பேல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவளுக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஸோ இந்த மாரி நீண்ட நாள் நோய்க்கு பிறகு அவ ரொம்ப பலவீனமாகி விட்டாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப வீக்கா போயிட்டா அப்படி சொல்றோம். அவ்வளோதான். ஸோ வீக்கா போறது அப்படின்னே நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? கோ வீக். ஸோ அதோடைய பாஸ்ட் டென்ஸா தான் நம்ம இப்போ ஷி வென்ட் வீக் ஆஃப்டர் தி லாங் இல்னஸ். ஷி வென்ட் வீக் ஆஃப்டர் தி லாங் இல்னஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ நாம வந்து ஹியூமன் பீயிங்க வச்சு நெறைய நம்ம சொன்னோம். பொருட்கள் கெட்டு போறது, அதையும் நம்ம வந்து கோ வச்சு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பொருள் கெட்டு போறது அப்படிங்கிறதுக்கு கோ பேட் அப்படி வச்சு சொல்லலாம். இப்ப பால் வந்து கெட்டு போயிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நீ வெளியிலேயே வச்சுட்ட ஃப்ரிட்ஜ்ல வைக்காம பால் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ the milk went bad. go badன்றது தான் கொலோகேஷன். பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால the milk went bad அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ பால் வந்து புளிச்சு போச்சு அப்படின்னு நீங்க சொல்லணுமானா the milk went sour அப்படி சொல்லுவோம். ஸோ நீங்க அப்படியும் சொல்லலாம். இப்போ கெட்டு போயிடுச்சுங்கிறதுக்கு கோ பேட் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் சொன்னோம் இல்லையா? கோ ஆஃப் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு இத தான் சொல்லணும் அப்படி இல்ல. இங்க வந்து கோ பேடும் சொல்லலாம், கோ ஆஃப்பும் சொல்லலாம். இப்போ ரொம்ப ஹாட்டா இருக்கு இல்லையா? ஹீட்னால இந்த மீன் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்றத the fish went bad in the heat அப்படின்னு சொல்லலாம். the fish went off in the heat அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோ ஆஃப் அப்படின்றதும் கெட்டு போறது அப்படின்னு தான் அர்த்தம். 2 நாள் ஆயிடுச்சா பிரெட் வாங்கி? அதான் பிரெட் காஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல காஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா பிரெட்ட பொறுத்தவரைக்கும், அவங்க வந்து ஸ்டேல்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த பிரெட் வென்ட் ஸ்டேல் ஆஃப்டர் 2 டேஸ். பிரைடுன்ற வார்த்தைய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேல்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரெட் காஞ்சு போச்சுன்றத கோ ஸ்டேல்ன்னு சொன்னோம். இதே பிரெட் வந்து பூசணம் பூத்து போச்சு, பூஞ்சால பூத்து போச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நாம கோ மோல்டி அப்படின்ற காம்பினேஷன யூஸ் பண்ணுவோம். கோ கொலோகேஷன், கோ மோல்டி. இப்ப நீங்க பார்க்குறீங்க, பிரெட்ல வந்து பூசணம் பூத்து போச்சு. அத நீங்க சொல்லணும். அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கரெக்ட்டா இருக்கும். இல்லையா? ஸோ த பிரெட் ஹஸ் கான் மோல்டி. த பிரெட் ஹஸ் கான் மோல்டி. இப்போ கெட்டு போறதா நம்ம வரிசையா சொல்லிட்டே இருக்கோம். கோ பேட் சொன்னோம், கோ ஆஃப் சொன்னோம். அப்புறம் கோ ஸ்டேல் சொன்னோம். பிரெட்ட பொறுத்தவரைக்கும் காஞ்சு போறதுக்கு கோ ஸ்டேல்ன்னு சொன்னோம். கோ மோல்டி சொன்னோம். இப்ப அழுகி போச்சு அப்படி சொல்லலாம். ஸோ நீ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கல, பாரு எல்லாம் அழுகி போச்சு அப்படின்னு சொல்லணும். இப்ப யூ டிட்ன்ட் கீப் த வெஜிடபிள்ஸ் இன் த ஃப்ரிட்ஜ். சி தே வென்ட் ராட்டன். இங்க காம்பினேஷன் வந்து கோ ராட்டன் அழுகி போயிடுச்சு. The vegetables went rotten. You didn't keep the vegetables in the fridge. See, they went rotten. They have gone rotten. இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இன்னைக்கு எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு அப்படி கூட சொல்லுவோம் இல்லையா? ஸோ கோ ராங். அதுதான் இந்த இடத்துல காம்பினேஷன். ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் ராங் டுடே. இப்ப வரைக்கும் அது நடந்துட்டே இருக்கு. அப்போ நீங்க சொல்றீங்க எவ்ரிதிங் இஸ் கோயிங் ராங் டுடே. எவ்ரிதிங் இஸ் கோயிங் ராங் டுடே. ஸோ கோ கொலோகேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றப்பவே நெகட்டிவா நம்ம சொன்னோம். ஸோ விரும்பத்தகாதது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்குன்னு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். அதுக்கு நம்ம கோ வெல் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் வந்து கோ ஸ்மூத்லி. எல்லாமே இப்படி ஸ்மூத்தா போணுச்சு. அதுவும் சொல்லலாம். ஸோ இன்று எல்லாம் நன்றாக நடந்தது. எவ்ரிதிங் வென்ட் வெல் டுடே. ஸோ இது மாதிரி ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எவ்ரிதிங் வென்ட் வெல் டுடே. எவ்ரிதிங் வென்ட் ஸ்மூத்லி டுடே. அதுவும் சொல்லலாம். என்னோட சாவி காணாம போயிடுச்சு. கோ மிஸ்ஸிங். அதுதான் காம்பினேஷன். மை கீஸ் ஹவ் கான் மிஸ்ஸிங். மை கீஸ் ஹவ் கான் மிஸ்ஸிங். இப்போ நேரத்துலேருந்து காணும் அப்படின்னு நீங்க டைமை ஸ்பெசிஃபிக்காக சொல்றதா இருந்தா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம். மை கீஸ் வென்ட் மிஸ்ஸிங் ஃப்ரம் எஸ்டர்டே அப்படி சொல்லிடுவோம். குளம் வறண்டு போயிடுச்சு, காஞ்சு போயிடுச்சு. பிரெட் காஞ்சு போனதுக்கு கோ ஸ்டேல் ஓகே. குளம்லாம் காஞ்சு போறத நம்ம கோ ட்ரை வச்சு தான் சொல்லுவோம். அப்போ த பாண்ட் வென்ட் ட்ரை. த பாண்ட் வென்ட் ட்ரை. அவளுக்கு என்ன ஒரு 28 இயர்ஸ் இருக்குமா? அதுக்குள்ள தலைமுடி நரைச்சு போச்சு அப்படின்னு சொல்லணும். ஹர் ஹேர் ஹஸ் கான் கிரே ஆல்ரெடி. அதுக்கு நம்ம ஆல்ரெடின்னு தான் சொல்லுவோம். ஹர் ஹேர் ஹஸ் கான் கிரே ஆல்ரெடி. கோ கிரே அதுதான் இந்த இடத்துல காம்பினேஷன்.
ஆல்ரெடி நம்ம கோ ரெட், கோ பேல் கூட சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம கோவை யூஸ் பண்ணுவோம். டயர்ல காத்து போயிடுச்சு. The tire went flat. Go flat இதுதான் காம்பினேஷன். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். இல்லைன்னா நீங்க ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இப்போ சொல்றது இப்போ பார்த்துட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னா the tire has gone flat அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ பாஸ்ட்ல வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். The tire went flat. ஸோ இந்த வீடியோவில் நாம ஆல்மோஸ்ட் ஒரு 20 கோ கலோகேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? நிறைய நீங்கள் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஸ்போக்கனில் ரொம்ப காமன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த கோ கலோகேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.